இன்றைக்கி பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குடமிளகாவை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனியனை நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது இதழ் மாதிரி அழகாக பிரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து பன்னீரை நல்லா ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு தயிர், சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் உப்பு, லெமன் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதில் மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடுங்க. இப்போது இது நான் டிக்காவுக்கு டூத் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நல்லா லேயராக இந்த மாதிரி ஆனியன், அப்புறம் கேப்சிகம், பன்னீர் எல்லாமே வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஊறட்டும். அப்புறம் ஒரு தவாவில் ஆயில் ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான பன்னீர் டிக்கா வீட்டிலேயே செமையாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக